Hohenfeller. கோட் வழங்கிடுச்சு நல்லா போட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம். சரி சார் அப்படியே சட்டாடு அவர்கள் அளித்த புதிய சங்கத்தின் துவக்க விழா ஹீலிங் ஆர்ட்ஸ் நயன் சங்கம் புதிய சங்கம் துவக்க விழா, புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சேவை விழா இவை அனைத்திற்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் ஹீலிங் ஆர்ட்ஸ் நயன் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் முதலாக சிறப்பு விருந்தினர்களை மேலே கிடைத்தல் வட்டார தலைவர் எம்ஜிஎஃப் லைன் கே ரவி அவர்களை மேலே கிடைக்கிறோம். எம்ஜிஎஃப் லைன் பி சுந்தரமூர்த்தி ஆசி அவர்களை மேலே கிடைக்கிறோம். தலைவர் லைன் டி டபிள்யூ ஆர்பிஎஸ் ஜெயச்சந்திரன் அவர்களை உங்கள் பலத்த கடவுளோடு மேலே கிடைக்கிறோம். PNJF லைன் சி சிவராஜ் டிசி மோட்டிவேட் கிளப் மெம்பர்ஸ் அவர்களை மேலே கிடைக்கிறோம். MJF லைன் என் வெங்கடேஸ்வரன் அவர்களை மேலே கிடைக்கிறோம். PNJF லைன் சி ராஜு ஃபேமிலி அண்ட் உமன் கோஆர்டினேட்டர் அவர்களை மேலே கிடைக்கிறோம். PNJF லைன் சிவசக்தி எம் கோபால் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அவர்களை மேலே கிடைக்கிறோம். PNJF லைன் சி புருஷோத்தம் ஜிஎஸ்டி கோஆர்டினேட்டர் அவர்களை மேலே கிடைக்கிறோம். ஜெய்தீன் லைன் MJF லைன் டி பன்னீர்செல்வம் அவர்களை மேலே கிடைக்கிறோம். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சேவை திட்டங்களை தொடங்கி வைத்து மகிழ்வுரையாற்ற PNJF லைன் ப்ரொஃபசர் டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்களை புதிய நிர்வாகிகளை சாசனம் வழங்கி புதிய சங்கத்துக்கு சாசனம் வழங்கி புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம்முடைய உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் PNJF லைன் எஸ் சுரேஷ் அவர்களை உங்கள் பலத்த கடவுளோடு மேலே
சார் சார் தமிழ் தாய் வாழ்த்து. லைன் சசிகலா கோபால் அவர்களையும் குத்துவிளக்கு கேட்பதற்கு அழைக்கிறோம். பாருங்க இங்க பாருங்க. கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமக்களாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு உள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமது ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு உம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியை நம்முடைய வழி அதன் ஒளியும் புகழும் மலர்ந்து ஓங்க நம் அனைவரும் நம் முயற்சியை மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொலி வீசி பரந்திட செய்வோம். லைன்ஸ் வழிபாடு. லைன் வெஸ்லி மாணிக்கம். லைன்ஸ் வழிபாடு. நான் லைன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகிற போது என் லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்து குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். லியோ வழிபாடு. லியோ தேவா அவர்கள். கரங்களை தொட்டு ஆற்றி உதவ வேண்டும் என்று உறுதி கொள்வோம் என்று இதயம் பறிக்க இறங்கும் மற்றும் பணியாற்றும் என்று உறுதி அளிக்கிறோம். பிறன் துற ஒளியின் செவிப்பவுடன் என்று உறுதி அளிக்கிறோம். மனிதன் தன் கவலையை நினைக்காக வருந்துகின்றோம். எனது அறிவு பயன்படும் என்று உறுதி அளிக்கிறோம். நான் வாழும் சமூகமும் என்று நம் நிலமும் என்று நாடும் உயர்ந்து மிளிர நான் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. உலக மௌன வழிபாடு. திருப்பத்தூர் ஓஸ்ட் சங்கத்தை சார்ந்த லைன் ஜெயராம் அவர்கள் நினைவாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வாங்க. இந்த நிகழ்ச்சி தொடக்கமாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இதிலே நாம் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த ஆண்டின் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள், வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லயன்ஸ் சங்கம் மற்றும் 9ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மற்றும் புதிய சங்கம் துவக்கும் விழா ஹீலிங் ஹார்ட்ஸ் லயன்ஸ் சங்கம், புதிய சங்கம் சாசனம், இது முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய சங்கம் சாசனம் வழங்கும் விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா மற்றும் சேவை திட்டங்கள் துவக்கும் விழா. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்துவதற்கு வந்திருக்கும் நம்மளுடைய சாசனம் வழங்கி புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் PMJF லயன் S. சுரேஷ் அவர்கள், IPDG சார்ட்டர் வைஸ் சேர்மன் MD 34 அவர்களை நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைத்து சேவை திட்டங்களை தொடங்கி வைத்து மகிழ்வுரை ஆற்ற வந்திருக்கும் நம்மளுடைய அன்பிற்கு இணையாய் இருப்பவர் PMJF லயன் ப்ரொஃபசர் டாக்டர் K. ஜெயக்குமார், பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பாக நம்மிடத்திலே வந்திருக்கும் பங்கேற்பாளர்களை வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஒவ்வொருவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நம்மளுடைய RC, ZC மற்றும் GST கோஆர்டினேட்டர், GET கோஆர்டினேட்டர் மற்றும் GAT கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரையும் எங்களுடைய மற்றும் CT, CS மற்றும் ஒவ்வொருவர்களையும் நாங்கள் கேபினெட் மெம்பர்ஸ் அவர்களை எல்லாரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். அனைத்து மண்டல தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். இன்று சிறப்பான ஒரு தினம். இந்த தினத்திலே நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் செரமனிக்காக நம்மளுடைய புதிய தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் இவர்களை நான் மனமார்ந்த வாழ்த்துகிறேன். அவர் நம்மளுடைய தலைவர், இந்த ஆண்டு தலைவர் லயன் கிரண் ஹாரிஸ் அவர்களும் மற்றும் செயலாளர் ரமேஷ் அவர்களும், பொருளாளர் ஸ்டான்லி சந்தோஷ்குமார் அவர்களையும் மற்றும் அதனோடு இணைந்து பணியாற்ற வந்திருக்கும் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸ், ஆபீஸ் பேரர்ஸ் மற்றும் புதிய உறுப்பினர்களாக சேர இருக்கும் ஒவ்வொருவர்களையும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டிலே என்னோடு இணைந்து பணியாற்றி இருந்த நம்முடைய செயலாளர் லயன் இண்டிகோ லான்சி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய இணைந்து பணியாற்றிய ட்ரெஷரர், பொருளாளர் அவர் இந்துமதி கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்மின் மற்றும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் மற்றும் ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டிலே எங்களுடைய ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது. அதிலே சேவை ஒரு முதன்மையாக வைத்திருந்தோம். சேவையோடு நாம் இணைந்து செய்ய வேண்டிய லியோ கிளப், பயோவெரி லியோ கிளப்பை ஒரு சங்கத்தை நாங்கள் உருவாக்கினோம். அதற்கு அங்க இருக்கும் எல்லாரையும் நாங்கள் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் இந்த ஆண்டிலே புதிய ஒரு கிளப்பை நாங்கள் தொடங்க உள்ளோம். அது லயன்ஸ் ஹீலிங் ஆர்ட்ஸ், வெல்லூர் ஹீலிங் ஆர்ட்ஸ் லயன்ஸ் கிளப். அதுக்கு இந்த சாசன நாள் ஒரு சிறந்த நாள். இதிலே எங்களோடு இணைந்து பல காரியங்களை உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் LCF கோஆர்டினேட்டர் மற்றும் எல்லாரும் என்னோடு கூட இருந்து உறுதுணையாக இருந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு கிளப்பை மற்றும் இந்த புதிய கிளப் லயன்ஸ் கிளப் என்னவென்று பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி கிளப்பாக நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி கிளப் வேலூர் மாவட்டத்திலே இது ஒரு முதலாம் கிளப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதிலே எங்களுடைய இணைந்து பணியாற்றும் மெடிக்கல் டாக்டர்ஸ் மற்றும் நர்சஸ் மற்றும் ஒவ்வொருவர்களுக்கும் எங்களுடைய சேர்ந்து ஒரு பெரிய சேவை இதை செய்ய வந்திருக்கும் ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் இந்த நிகழ்ச்சி முடிவு பரிந்தும் இருந்து வாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் தந்து போகும்படி நாங்கள் வேண்டி கேட்கிறோம். ஒரு சிறந்த ஆண்டாக அமைய இறைவனை நான் பிரார்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்ற வருடம் சிறப்பாக நிறைய சேவைகள் செய்து மாவட்டத்திலே 2வது பரிசினை பெற்ற நம்முடைய வெல்லூர் ஸ்மார்ட் சிட்டியின் தலைவர் ஆர்கே ஜெயச்சந்திரனுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். செயலாளருக்கு நான்சி அவர்கள்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வேளையிலே ஒரு சாசன விழாவுக்காக வந்திருக்கும் அனைவரையுமே வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே வீட்டிற்கும் கவர்னர் திரு சுரேஷ் அவர்களையும் மற்றும் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ்களையும் பிரசிடென்ட் அல்பிசஸ் அவர்களையும் இந்துமதி கார்த்திக் அவர்களையும் மற்றும் டேனியல் பாலாஜி ஹரிஷ் பாவனி அவர்களையும் வரவேற்கிறோம். லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஹங்கர் கேம்பெயின் உணவு வழங்குதல் வந்து 365 நாள் போயிட்டே இருக்குது. அது நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷமும் வந்திருக்கிற புது டீம் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிளைண்டுக்காக வந்து ஸ்பெஷலாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். பிளைண்டுகளுடைய லைஃப்பை வந்து அப்ளிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களோட லைஃப்பை அப்ளிக் பண்ணுறது பண்ணுறோம். எஜுகேஷனல் எய்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தையல் மிஷின்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து ட்ரீ பிளான்டேஷன் 10,000 மரக்கன்றுகள் வந்து இந்த வருஷம் பண்ணியிருக்கிறோம். கேன்சர் அவேர்னஸ்க்காக நிறைய ரோட் ஷோஸ் பண்ணியிருக்கிறோம். பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது ப்ளஸ் ஹெல்த் அண்ட் அவேர்னஸ் பிபி சுகர் அந்த மாதிரி ஹெல்த் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஓவரால் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 365 நாள்லேயே 3500 ப்ராஜெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். இப்போ வந்திருக்கிற புது டீமுக்கு என்னன்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் பேர்டன் ஜாஸ்தி. உங்க தலையில நாங்கள் ஒரு கிரீடத்தை வைக்கிறோம். நீங்க இன்னொரு ஜம் வந்து அதில் நீங்க ஆட் பண்ணணும். இதை விட நீங்க வந்து தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயணும். ஸோ நாங்கள் 3 பேரும் உங்கள் கையில் கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த 3500 ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து மினிமம் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணணும் நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் அப்கமிங் டீம்ஸ். தேங்க்யூ சார். செயல்பாடுகளில் 2 முறை பொங்கல் விழா நடத்தி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் பிரதி மாதம் 4 வருடங்களாக மலைவாழ் மக்களுக்கு இலவச மருத்துவ பணி செய்து மாவட்ட லைன் பெருமையை காத்தவர். 2022-23 ஆண்டு மெர்சி தி வே என்ற தாரக மந்திரத்துடன் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்று 22 புதிய சங்கங்களை மாவட்டத்திற்கு அளித்து கூட்டு மாவட்ட அளவில் நம் மாவட்டத்தை முன்னணியில் உயர்த்தியவர். இன்று வேலூர் மாவட்டத்தில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் சிறப்பாக 324 லைன்ஸ் மாவட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாகவும் அருமையாகவும் அறிமுகப்படுத்திய எனது செல்ல மாப்பிள்ளை லயன் ஏகே ரவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நான் செல்ல மாப்பிள்ளை அடாப்ட் பண்ணிட்டேன். நைட் நல்லா கவனிச்சேன். டோன்ட் வரி. தேங்க்யூ வெரி மச். இந்த இனிய மாலை பொழுதில் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கம் வழங்கும் ஸ்மார்ட் சிட்டி மட்டுமல்ல பிக் சிட்டி, ஹலோ பிக் சிட்டி வழங்கும் புதிய சங்கம். நான் இதுக்கு நிறைய மீனிங் பார்த்துருக்கேன். ஐ லாஸ்ட் யூ கொஸ்டின் ஆஸ் அ சார். ஹீலிங் ஆர்ட்ஸ் என்ற புதிய லைன் சங்கம் தொடங்கியுள்ளார். த பெஸ்ட் நேம் தட் ஐ எவர் ஹேர்ட். இந்த பேரை நான் கேட்டதே இல்லை லைன் சங்கத்தில். ஆனால் இதை விட ஒரு நல்ல பேர் நான் கடைசியாக சொல்லுவேன். ஓகேவா? நமது இந்த சங்கத்தை துவக்கி வைத்து சாசனம் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கிறது. நமது உடனடி முன்னாள் ஆளுநர் பெருந்தகை PNJ லைன் எஸ் சுரேஷ் அவர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் எனது அன்பு தம்பி லயன் ஆல்பியஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே,
ஜிஎஸ்டி அவர்களே, ஜோன் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், இவர் தான் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றது. எல்லா நிறைவுகளும் இவரை சார்ந்தது, அனைத்து குறைகளும் என்னை சார்ந்தது. பின்னால் அமர்ந்திருக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் சேர்மன் இப்பதான் ரொம்ப புதுசா வந்து நல்ல பிரபலமாகுது. இந்த கிளப்பை கொடுத்தவங்க ஆல்பியஸ்னாலும் அதை விரிவாக்கம் செய்தவர் நமது மிஸ் மோனிகா, நம்முடைய கவர்னருடைய நாட்டு அவர்களே நடத்துகிறேன். அதே போல ஜோன் நமது ஆர்சி லைன் ராஜ் எஃப்டபிள்யூசி கோஆர்டினேட்டர் ஏகே ரவி அவர்கள், வெங்கடேசன் வேலைக்கு வரனாலும் இந்த எல்சிஎஃப்னு ஒன்று இருக்கு நம்ம இயக்கத்தில், லைன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். அது ஒரு 4 வருஷமா சுமார் 5 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வருஷம். அவருக்கு எல்லாம் பாராட்டி கைத்துக்க மாட்டேங்க. அடுத்த வருஷம் ஒரு 4 லட்சம் தருவார். அப்போ 4 வருஷம். அதே போல் பல்வேறு சங்கங்களில் வந்துள்ள தலைவர், செயலர், பொருளாளர், இந்த ஸ்மார்ட் சிட்டியின் ஆற்றல் மிகு உறுப்பினர்கள், ஆற்றல் மிகு தலைவர்கள், அதே போல் நம்முடைய புதிய சங்கமான ஹீலிங் ஆர்ட்ஸ், அது வாய்ப்பு வர்றதே ரொம்ப கஷ்டம். ஹீலிங் ஆர்ட்ஸ் சங்கத்தை சேர்ந்த அனைத்து தலைவர், செயலர், பொருளர், அனைத்து உறுப்பினர்கள் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த 3500 ப்ராஜெக்ட் செய்து பிரம்மாண்டமாக இருக்கு வாசி சொல்லு. அப்பயே கேட்டேன், இஸ் இட் ஹீலிங் ஆர்ட்ஸ் ஆர் ஸ்மார்ட் சிட்டின்னு கேட்டேன். அதுக்கு ஒன்லி ஸ்மார்ட் சிட்டின்னா சேவையில் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் அது செகண்ட் என்ன கவர்னர் அவார்டு வாங்கின கிளப், விருது வாங்கின கிளப், நல்லா கை கொடுத்துங்க. ஸ்மார்ட் சிட்டி பிளாட்டினம் அவார்ட், வெரி நைஸ். சேவையில் சிறந்து விளங்கும் சங்கம் சொல்லுங்க, ஸ்மார்ட் சிட்டி. இனிமேல் சேவை மனப்பான்மை கொண்டு விளங்க போகும் சங்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ். இதே மாதிரி குட்டி நிறைய பாயிருந்தாங்க. எவ்வளோ சொன்னாங்க. இவங்க 3500 சேவைகள்னா அவங்க 7000 சேவை செய்யணும். President of the Little House, you must do, you can do, you will do. Okay? Yes. Oh, அப்போ ஒரு 10,000 சேவை செய்யலாம். Okay, 7,000 granted. So, சேவைக்காக மிக அதிகமாக நேரம் செலவு செய்து மாவட்டத்திலேயே முதலாவதாக வர வேண்டிய சங்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ் என்று நான் வாழ்த்துகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். சேவை சேவைன்றமே, அது சேவைன்னா என்ன? மறுபடியும் ஆன்சர். What is meant by சேவை? You are very small, looking very small. What is service? சேவைன்னா இங்கிலீஷ்ல சர்வீஸ். ஐயோ சும்மா don't feel shy. வெரி குட். யாருக்கு? ரைட். That is service. Is there any help? Any word called help? Yeah. What is it in Tamil? Udari. Is there any difference between help and service? சரி, ஜெனரலா சொல்லுங்க. உதவிக்கும் சேவைக்கும் என்ன வித்தியாசம்? இது தெரிந்தால்தான் நீங்கள் சேவை செய்ய முடியும். இது புரிந்து கொண்டால்தான். ஆனா ஏற்கனவே இந்த உறுப்பினர் எல்லாரும் நிறைய சேவை செய்யறீங்க. தட் இஸ் இம்மெட்டீரியல்.
நானே சொல்லிடணுமா? Help means, so if my friend Sivasakti Gopal, if I need money, ஒரு 5 லட்ச ரூபாய் வேணும்னா அவசரமாக வேணும் கொடுப்பானா கொடுத்துருவார். ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ என்ன செய்யணும் மாப்பிள்ள? திருப்பி கொடுத்துடணும். அவர் எனக்கு தெரிந்தவரா தெரியாதவரா? தெரிந்தவர். தெரிந்தவருக்கு ஒரு உதவி செய்வது ஹெல்ப். அதை நம்ம திரும்பி வாங்கிக்கிறோம். யாரென்றே முகம் தெரியாமல் அவர்களுக்கு தேவையானது தேடி சென்று செய்வதுதான் சேவை. அதுதான் ஏற்கனவே ஹீலிங் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வீடா போய் நோயாளிகளை பார்த்து கொண்டு அவர்களை சரி செய்கிறார்கள். அவர்கள் யார் என்று தெரியாது. தட் இஸ் கால் சர்வீஸ். அது அவர்கள் ஏற்கனவே செய்வதை தான் தற்போது ஒரு பிராண்ட், ரிலையன்ஸ் பிராண்ட் என்ற பிராண்ட் மூலம் செய்ய போகிறீர்கள். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் சுலபமாக சுமார் 7000 சர்வீஸ் பண்ணலாம். பண்ணுவீங்களா சார்? இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ஆல்ரெடி யூ ஆர் டூயிங். ஸோ இந்த சேவை எப்படி வருது? எல்லாருக்கும் சேவை வந்துடாது. எல்லாரும் ஹீலிங் ஆர்ட்ஸ் மாதிரி இருக்க முடியாது. நாங்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். பட் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு லைன்ஸ்க்கு வரீங்க. நாங்கள் லைன்ஸ்க்கு வந்து தான் செய்கிறோம். கரெக்டாக தானே? நாங்கள்லாம் லைன்ஸ் வந்து ஒரு தான் சேவை. அதுக்கு முன்னாடி வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் கல்லா கட்டுறது அது பணம் கட்டுறது. லைன்ஸ் வந்த பிறகு தான் ஒரு சேவை செய்யணும். பட் நீங்கள் என்ன செய்கிறீங்க? The healing arts members, respected members of the healing arts, they are doing service always, already. Now they are joining Lions Club. இது ஒன்றுதான் வித்தியாசம். புரியுதா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? நிறைய சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு போய் பேஷண்ட் கேர் எடுக்கிறீங்க. அதுக்கு முதல்ல உங்கள் மனசில் என்ன வந்தது? அருமையான வார்த்தை பைபிளில் வரும், அன்பு. வெரி குட். அன்பு, பாசம், கருணை. Mercy the way. Mercy the way. You want to do any service? You must have in உள்ளத்தில் must have கருணை. Mercy இருக்கணும். இந்த mercy எப்படி வருது? அன்பு இருந்தாலும், பாசம் இருந்தாலும், பரிதாபம் இருந்தாலும், பச்சாதாபம் இருந்தாலும், இது ஒன்று சேர்ந்தால் mercy. இந்த mercy எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சேவை நிறைந்து இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான். இதற்காக சேவைக்காக 100 ஆண்டுகள் ஆகின்றது. சுமார் 210 நாடுகளில் இது இருக்கிறது. எவ்வளோ? அதுக்கு மேல சுமார் 13,50,000 உறுப்பினர்கள் இருக்காங்க நம்ம இயக்கத்தில். ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் NGO ஃபார் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இன் தி வேர்ல்டு. அதனால் நீங்கள் இன்னைக்கு இணையறீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கணும். ஏற்கனவே நீங்கள் செய்கிற சர்வீஸ் தான் இட்ஸ் கால்ட் ஹீலிங் ஆர்ட்ஸ். அதே தான் அல்ஃபியஸ் யார் வச்சா? I have gone through Cambridge Dictionary. What is healing? Come on, say. Gunapartha. Very good. Fantastic. Allah. Healing, please. Healing typically refers to the process, another process of recovery from illness, injuries, trauma, and all focusing on the physical health of the individual. This is called healing. And the healing process is a heart, and this is the healing heart.
ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பெட்டர் வேர்ட் ஐ ஹவ் சீன். இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் ஒரு சங்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு இந்த பேரை வச்சா நல்லாயிருக்கும். அது நியாயமாக தான் வைங்க. ஸ்மார்ட் சிட்டி ஹீலிங் ஆர்ட்ஸ், ஹீலிங் ஆர்ட்ஸ் கொடுக்குற கிளப்புக்கு நான் சொல்கிறேன். ஹீலிங் ஆர்ட்ஸுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன பேர் வைப்பீங்க? ஆல்பிஸே கேட்க. இட்ஸ் a better word. better word இல்லை. It is almost completing. It is only healing arts only for physical health, for illness, for trauma, for injury. அது மட்டும் நல்லா இருந்தால் போதுமா ஒரு மனுஷனுக்கு? உடம்பு மட்டும் வெல் ஃபிட்னஸ் இருந்தால் போதுமா? Is it so? Is it sufficient for him? No. What is this? Brain means what? Mental health. அது எங்க தான் கொடுக்கணும்? Are you doing or not? SPM, community medicine சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க டாக்டர்ஸ். அதில் ஹெல்த்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டோம். அந்த பேர் வெல் பீயிங் ஹார்ட்ஸ். வெல் பீயிங் தேங்க்யூ. The well-being encompasses broader state of everyone's life. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது கட்டாயம் தேவை. இந்த நாள் இருந்தால் தான் அவன் மனிதன். இந்த நாள் இருந்தால் அவன் சேவையை ஆட்டோமேட்டிக்காக செய்வான். First, he must have good health. I mean physical health. அதுதான் ஹீலிங் ஆர்ட்ஸ். ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும். Apart from this physical health, we need mental health. mental health இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நெக்ஸ்ட், சோஷியல் ஹெல்த். சுற்றுப்புறத்தில் நம்மளை மதிக்கணும். அதை போகிறான் ஒரு கேடு கட்டணும் நம்மளை. அதப்பா இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி ஹீலிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வரும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மீன்ஸ் அது எந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மீன்ஸ் இட் இஸ் ஆன்மீக பயன். whatever might be the religion, they must believe in the religion, in the God. அந்த நாலு யாருக்கெல்லாம் இருக்குதோ they are well-being human being. என்னது? well-being human being. This is called myself, I am telling, it's well-being hearts. ஸோ இது இருந்தால்தான் சேவை மனப்பான்மை தோன்றும், சேவையை செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இட்ட பணியினை நான் ஆரம்பிக்கிறேன். I call upon to the dais the new members of the Smart City as well as Healing Arts. ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்துடைய புதிய உறுப்பினர்கள் லைன் இ டேனியல் பாலாஜி, லைன் இ ஹரிஷ், லைன் பி பவானி, லைன் பி பிரசாந்த், லைன் எஸ் லெஸ்லி சாம் லிவிங்ஸ்டன், லைன் மாலதி, லைன் ஜே ஜாய்ஷ், லைன் எம் ராதிகா, லைன் எஸ் ராஜபிரியா, லைன் ஏ ஸ்வர்ணலட்சுமி, லைன் எம் முகமது யூசப், லைன் ஜே ஹேமலதா, லைன் ஏ மேரி ஏஞ்சல், லைன் ஜே இந்துமதி, லைன் கே சிவா கன்னியப்பன். அண்ட் ஸ்மார்ட் சிட்டியோட புதிய உறுப்பினர்களாக சேர இருக்கும் நண்பர்கள் மிஸ்டர் சுந்தர், மிஸ்டர் கோட்டீஸ்வரி, மிஸ்டர் சாந்தகுமாரி, இவர்கள் அனைவரும் மேடை கரைகள். இதுக்கப்புறம் தான் அவங்க இதுக்காக இல்லையா 20 members. நீங்கள் எல்லாம் சேவை செய்யணும்னு வந்திருக்கீங்க. யாராவது உங்களை வாங்க சேருங்க ஆல்பிஎஸ் சேருங்கன்னா இல்லை நீங்களே வில்லிங்கா சேர்ந்தீங்களா? 100%. நான் கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறேங்க. ஆமாம்,
wholeheartedly, முழு மனசுடன் வில்லிங்கா நீங்களே வந்தீங்களா? எஸ் சார். இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், 210 இருக்கு. இது எதுக்காக ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும்? ஒன்லி ஃபார் சர்வீஸ். ஒன்லி ஃபார் நீங்க சந்தா கட்டுவீங்க, அது கூட இட் கோஸ் ஃபார் சர்வீஸ். பன்னாட்டுக்கு போயிட்டு சர்வீஸ். ரீசெண்டாக ஒரு 48,000 சில்ட்ரன் இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? எங்க இந்தியா என்ன வார் நடக்குது? ஈரான், இஸ்ரேல் அண்டு ஏய் தம்பி ராஜு, இஸ்ரேலுக்கு இன்னொருத்தர் வார் யாரு? ரஷ்யா, ஈரான். புரியுதா? வெளியே ஓடிச்சு, பசியால் இறந்து விட்டார். ஒரு டம்ளர் பால் இல்லை, ஒரு பாலனை பால் இல்லை. அதற்கு அது போன்ற செயல்களுக்கு தான் நம்முடைய பணம் பயன்படுது. புரியுதா? So what we are doing is service. What we are paying subscription, it is also service. புரியுதா? நடா போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன். நான் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கிளாஸ். ஓகே, all of you tell your names. சொல்லுங்க மனசு. First raise your right hand up. Up. What is it? Tell your name. உங்க பேர் சொல்லுங்க. அவங்க அவங்க பேர் சொல்லுங்க. எல்லாம் வரிசையா சொல்லுங்க. ஆகிய நான் இந்த இனிய மாலை பொழுதில் பன்னாட்டு அரிமா இயக்கத்தில் 324-1H மாவட்டத்தில் ஹீலிங் ஆர்ட்ஸ் என்னும் அரிமா சங்கத்தில் என்னை உறுப்பினராக இணைத்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒவ்வொரு ஆண்டும் சந்தா தொகையை, மாவட்டத்தில் சந்தா தொகை, கூட்டு மாவட்டத்தில் சந்தா தொகை, பன்னாட்டில் சந்தா தொகை தவறாமல் உரிய நேரத்தில் செலுத்தி விடுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். உறுதி கூறுகிறேன். அது மகிழ்ச்சி அடையும். இது உறுதி, ப்ராமிஸ். நான் ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு எனது ஆலோசனையை வழங்குவேன். நான் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் சேவை பணியில் கலந்து கொண்டு எனது பங்களிப்பை அளிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இன்று முதல் நீங்கள்லாம் லைன்ஸ். This is called Year After Line Bhavani. It is having so much of merit, this film. கவர்னர் லியோ மெம்பர் 2 பேர் இருக்காங்க, சேர்க்க முடியுமா? லியோ மெம்பர் 2 பேர். லியோ தனிதானே? தனிதான். இல்ல சேர்த்து. லியோ முகமது ஷமீம், லியோ வெங்கடேசன் இருவரையும் மேடை கழிக்கிறோம். லியோ மீன்ஸ் லைனுக்கு அதுக்கு அடுத்தது சின்ன வயசு. ஆஃப்டர் 18 இயர்ஸ் இல்லை, மினிமம் 18 இயர்ஸ். அவங்க 31 கூட வரலாம். 18 இயர்ஸ் ஆனவொடனே he can become a lion. இவங்க கட்டுற 5,000 ரூபாய்னா நீங்கள் 2,500 தான் கட்டணும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். we need youth. என்ன கணக்குன்னா, இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே யூத் தான் தேடுறாங்க. வை? நாங்களாம் அவுடேட்டட். இவருக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நாலேஜ், இவருக்கு தெரிஞ்ச இது பைக் ஓட்டுறது, அது இது எதுவுமே எனக்கு தெரியாது.
ஸோ வி நீட் யூ, அதுக்காக தான் லியோ ஆரம்பித்தோம். ஸோ அதனால் 2 பொசிஷன் இருக்காங்க. எத்தனை சார் சொன்னோம்? ப்ளஸ் 3 7,000 செய்கிறேன்னா என்ன அடுத்த முறை கூப்பிடலாம்னு நான் வந்து பார்ப்பேன். ஸோ வேர் டிஸ்பிளின் மேடம் யாராவது ஆர்கனைசர் இங்கே கொடுப்பா சைடா பாருங்க. யார் பார்த்தாலும் இன்னிலிருந்து இவங்கெல்லாம் how many friends you are having? So the smart city Tamil Nadu சொன்னா they will recognize we are all friends. தோழர் தொண்டு தோழர். ஸோ புரிஞ்சுதா? ஏதாவது எப்பவுமே போட்டுக்கணும், லைன் போட்டு ஓகே. ஸோ இந்த இனிய மாணவர்களில் இவர்களை முறைப்படி நமது இயக்கத்தில் சேர்த்துவேன் என்று முன்னாள் ஆழ்ந்த பெருந்தகை என்ற முறையில் சான்றிதழ் அளிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். தெரிஞ்சுக்கிறவங்க, தலைவன் என்பவன் மற்றவர் யோசிப்பதை விட வித்தியாசமாக யோசிப்பவன். தலைவன் என்பவன் மற்றவர்கள் செய்ததை விட வித்தியாசமாக செய்பவன். அந்த வகையிலே சென்ற ஆண்டு 2024-25 பொறுப்பேற்று மாவட்ட பதவியேற்பு விழாவிலேயே தற்போதைய பன்னாட்டு தலைவர் லைன் ஏபி சிங் அவர்களை சிறப்பு விருந்தினராக வைத்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவர். அதே மேடையில் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரி வெளியிட்டு சாதனை புரிந்தவர். ஆர்சி தட்சி ஸ்கூலிங்கை வெளிநாட்டில் நடத்தி வித்தியாசமான ஆளுநர் இவர்தான் என்றும், இயக்கத்தின் மேல் மரியாதையை உயர்த்தி இயக்கத்தின் மேல் உள்ள மரியாதையை உயர்த்தியவர் என்றும், தொண்டும் தோழமையும் இரு கண்களாக கொண்ட நம்ம இயக்கத்தில் விருந்தோம்பலை தோழமையாக பெரிதும் போற்றி நடக்கும் இனிய நண்பர். உண்மையான வார்த்தைகளுக்கு அழகு இருப்பதில்லை, உவமையோடு கொண்ட பொய்யான வார்த்தைகளுக்கு தான் அழகு இருக்கும். இவர் வெளிப்படையாக உண்மையை பேசக்கூடியவர். மேடைக்காக உள்ளென்று வைத்து புறமொன்று பேசும் லைன்ஸ் தலைவர்களிடையே உள்ளத்தில் உள்ளபடியே பேசும் ஒரு அருமையான தலைவர். அதனால்தான் கெட்ட பேர். டுகெதர் ஃபார் ஹியூமனிட்டி என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் இவர். சேவை செய்தோம் பாரின், அதை சேர்ந்தே செய்தோம் வாரின் என்று பல ஆயிரம் சேவைகளை செய்து கூட்டு மாவட்ட அளவில் சேவையுள்ள மாவட்டத்தை முதலிடத்தில் சேர்த்த உடனடி முன்னாள் ஆளுநர் PMJ சுரேஷ், உடனடி முன்னாள் ஆளுநர் அவர்களை புதிய நிறுவனங்கள் பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வெளியவே சில்லுன்னு இருக்குது, திருப்பி வர முடியாது. முதல்ல சொல்லிடுறேன் சார், எனக்கு பேச தெரியாது. டாக்டர் ஜெயக்குமார் அளவுக்கு என்னால் பேச வராது. இருந்தாலும் வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கம் வழங்கும் ஹீலிங் ஆர்ட்ஸ் என்ற புதிய சங்கத்தினுடைய துவக்க விழாவும், புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவையும், சேவை திட்டங்களின் துவக்க விழாவை 30 விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்தினுடைய தலைவர் லைன் டாக்டர் ஆல்பியஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே, புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து காலேஜில் விரிவுரை பண்ணுற மாதிரி இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. பட் சிறப்பான ஒரு முறையில் நான் பேச வேண்டியதெல்லாம் மொத்தம் அவர் பேசிட்டாங்க. புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை PMJ டாக்டர் ப்ரொஃபஸர் K. ஜெயக்குமார் அவர்களே, இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் PMJ சிவசக்தி M. கோபால் அவர்களே, GST கோஆர்டினேட்டர் C. புருஷோத்தமன் அவர்களே, IT செமினார் வெங்கடேஸ்வரன் அவர்களே, ஸ்பீச் காம்படிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் AK ரவி DC அவர்களே, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் DC GSA ஆறுமுகம் அவர்களே, ஃபேமிலி அண்ட் உமன் கோஆர்டினேட்டர் C. ராஜு அவர்களே, மோட்டிவேட் கிளப் மெம்பர்ஸ் சிவராஜ் அவர்களே, DC பன்னீர்செல்வம் அவர்களே, RC சுந்தரமூர்த்தி பெரியப்பா, அவர் பெரியப்பா தான் கூடுவாங்க, ஆனால் உள்ளமாக தான் இருக்கிறாரு, பெரியப்பான்னு கூடுவாங்க, தப்பாக நினைக்காதீங்க. T. சுந்தரமூர்த்தி அவர்களே, வட்டார தலைவர் லைன் K. ரவி அவர்களே,
இந்த புதிய சங்கத்தினுடைய கைடிங் லைன் எம்ஜிஎஃப் லைன் டி பன்னீர்செல்வம் அவர்களே, ஆல்ஃபியஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த புதிய சங்கத்தினுடைய எக்ஸிஸ்டிங் சேர்பர்சன் லைன் எம்ஜிஎஃப் லைன் மோனிகா சுரேஷ் அவர்களே, இந்த புதிய சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், மற்ற சங்கங்களில் வந்துள்ள உறுப்பினர்கள், குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சொன்ன மாதிரி 210 நாடுகளிலே சுமார் 13.5 லட்சத்திற்கும் மேலான உறுப்பினர்கள். இந்த வெள்ளூர் சிட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 2,69,000 பேர். அந்த 2,69,000 பேரும் நம்ம வந்து லயன்ஸ் கிளப்ல இல்லை, சரிங்களா? 2,69,000 பேரும் லயன்ஸ் கிளப்ல மெம்பராக இல்லை. இன்றைக்கு மெம்பராக இருக்கிறவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், எவ்வளவு இறைவனுடைய ஆசி பெற்றவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த ஒரு மனம் வர வேண்டும். ஒரு டாக்டர் கேட்டாங்க, நீங்களா சேர்ந்தீங்களா இல்லை ஆல்ஃபியஸ் கூப்பிட்டாரா அவங்கள வான்னு கூப்பிட்டாரான்னு கேட்டாங்க. ஏன்னா சேவை செய்வதற்கே நாம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 102, 107 ஆண்டுகள் கடந்த ஒரு பெரிய மாபெரும் இயக்கம். வெறும் குறிக்கோளே இது வந்து வி சர்வ் தான். 17ஆம் தேதி இந்த வருடம் இன்டர்நேஷனல் பிரசிடண்டாக பதவியேற்ற ஏபி சிங் அவர்களுடைய தாரக மந்திரம் லீட் டு சர்வ், சர்வ் டு லீட். அவர் தான் அவருடைய ஸ்லோகன் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம சிறப்பான முறையிலே சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் பார்த்தீர்கள் என்றால் ஆல்ஃபியஸ் அவர்கள் சிறந்த முறையிலே சேவை திட்டங்களை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 34,000 சேவை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் செய்திருக்கிறோம். கூட்டு மாவட்ட அளவிலே நாம் தான் முதலிடத்தில் இந்த சேவை திட்டத்தில் இருக்கிறோம் போன வருஷம். அதில் நம்ம மாவட்டத்தில் 2வது இடத்தை பெற்று சிறந்த முறையில் ஒரு 3,354 3,400க்கும் மேலான சேவை திட்டங்களை செய்த ஒரு சிறந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் இந்த வருடம் கிடைக்கவில்லை. எப்பவுமே ஒரு பிரசிடண்ட் ஆனாருன்னா அடுத்த வருஷம் அவர் ஜோன் சேர்மனா அடுத்த வர கவர்னர் போடுவாங்க. இவருக்கு ஜோன் சேர்மன் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏனோ அது மிஸ் ஆயிடுச்சு. நானும் அது மிஸ் ஆயிடுச்சு. நம்மளால எந்த கவர்னர்கிட்ட சொன்னோம், அவர் கொஞ்சம் சில இதெல்லாம் சொன்னாங்க. முறை அதுதான். சிறந்த முறையில் ஒரு சேவை திட்டம் செய்தவர், ஒரு எம்ஜிஎஃப் கொடுத்தவர், புதிய லியோ சங்கத்தை கொடுத்தவர், இப்போ ஒரு புதிய லைன் சங்கத்தை கொடுத்தவர். இவ்வளவு தகுதியுள்ள ஒரு நபருக்கு ஒரு வட்டார தலைவர் பதவி கொடுக்காதது ஒரு மன வருத்தமாக தான் இருந்தது எனக்கு. நானும் பேசி பார்த்தேன், ஆனால் சரியான முறையில் அன்றைக்கு பதில் இல்லை. இருந்தாலும் இந்த புதிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்துவது தான் என்னுடைய வேலை. ரவி சார், இயக்குனர் டைரக்டர்ஸ் கூப்பிடுங்க. கீழே இருந்து பாருங்க, சாந்தகுமாரி சஞ்சய் உறுப்பினர் டைரக்டர் இல்லையா? சரி, போட சேவை திட்ட குழு தலைவர் கீழே போங்க. சேவை திட்ட குழு தலைவர் எம் ராதிகா, ஆளுநரின் செல்ல திட்ட தலைவர் லைன் கே கன்னியப்பன், ஹீலிங் ஆர்ட்ஸ்ல இருந்து, அதோடு ஸ்மார்ட் சிட்டியில இருந்து சேவை திட்ட தலைவர் டாக்டர் சாம் தினகரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஆளுநரின் செல்ல திட்ட தலைவர் லைன் ஆர் இந்துமதி, நால்வரையும் மேடை கிடைக்கிறோம். இந்துமதி, சாம், லைன் சாம் தினகரன் ஒருத்தர் தான். ஹீலிங் ஆர்ட்ஸ்ல கூட வந்துருங்க. லைன் எம் ராதிகா, லைன் கே சிவா கன்னியப்பன் வந்தவங்க இவங்க மட்டும். இவங்க ஹீலிங் ஆர்ட்ஸ். ஹீலிங் ஆர்ட்ஸ். ராதிகா என்ன பேர்? என்ன போஸ்டிங்? சேவை திட்ட குழு தலைவர். சர்வீஸ் ராதிகா மேடம் சர்வீஸ் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ டாக்டர் ஜெயக்குமார் சொன்னாங்க, நம்மளே சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் போன வருஷம் ஜெயச்சந்திரன் வந்து எந்த சர்வீஸை மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெய்லி அன்னதானம் பண்ணுறாரு, 365 நாள் அன்னதானம் பண்ணாங்க. நிறைய சேவை திட்டங்கள் இருக்குது. ஏதோ ஒரு பர்டிகுலராக எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு எதனா ஒரு ஞாபகம் இருக்குமா? மிஸ் பண்ணிருக்க மாட்டார், பண்ணியிருக்கிறார் நிறையா. அதை தேடி பிடிச்சி இந்த வருஷம் பண்ண வேண்டியது உங்கள் வேலை ஆச்சுங்களா?
அதே போல் 3300 3400 சர்வீஸ் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னவங்க 7000 சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அவ்வளோலாம் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ரூபா கிடையாது ஆச்சுங்களா. ஏன்னா இந்த வருஷம் வந்து நியூ மெம்பருக்கு $50 ப்ளஸ் $35 $85 ப்ளஸ் GST. ஒரு மெம்பருக்கு 8500 ரூபாய் இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம கட்டிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரூபா வேணும் சரிங்களா. அதே போல் நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணுங்க. கவர்னருடைய பெட் ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர், அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணால் போதும். சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அப்லோட் பண்ணணும். அது மைலைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. ஹீலிங் ஆர்ட்ஸ் சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் லைன் ஜே இந்துமதி, சங்க சந்தைப்படுத்துதல் லைன் ஏ மேரி ஏஞ்சல், வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டியில் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் லைன் சுந்தர். சந்தைப்படுத்துதல் அப்படின்னா மார்க்கெட்டிங், அதான் மார்க்கெட்டிங். நம்ம சங்கத்தில் என்ன நம்ம சேவை திட்டம் செய்யணும். இன்னைக்கு வந்து 23 தேதி ஆச்சுன்னா நம்ம 1ஆம் தேதி ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம் வச்சு, நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ண போகிறோம். அது எப்படி மக்களுக்கு தெரியும்? நம்மளோட பேசிக்கிட்டு போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பேனர் எடுத்துன்னு போயிட்டு எங்கே மக்கள் கூடுறாங்களோ, பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி சந்தை அந்த மாதிரி என்ன நடக்குதோ அந்த இடத்துல வைத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிஷியரிஸ் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது அதை நம்ம வந்து அதே போல் லோக்கல் பேப்பர் அவங்களையும் கூப்பிட்டு பண்ணணும். சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு அந்த சர்வீஸ் பண்ணும்போது அந்த லோக்கல் பீப்புளை கூப்பிடணும், பேப்பர் வச்சுக்கிறேன் அந்த வைக்கல இப்படின்னா மறுநாள் எடிஷனில் அந்த பிரிண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி வச்சுன்னா மை லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹீலிங் ஆர்ட்ஸினுடைய சங்க வழிகாட்டி லைன் எம் முகமது யூசப், வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டியுடைய சங்க வழிகாட்டி லைன் கே கோதண்டபாணி. சங்க வழிகாட்டின்னு சார் ரவி சார், சங்க வழிகாட்டின்னு மென்டார் சங்க வழிகாட்டினா என்னன்னா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறீங்களா? என்ன நியாயமாக அது மென்டார் எனக்கு தெரியாத வழிகாட்டி சார் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். ஒரு கைடிங் லைன் மாதிரியே தான் ஆச்சுங்களா. ஒரு சங்கத்தை நம்ம எப்படி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும், சேவை திட்டங்களை எப்படியெல்லாம் பண்ணணும், அதே போல் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும், அதே போல் இந்த இன்விடேஷன் போடுறது அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஆலோசனை சொல்லணும். இந்த நிர்வாக குழு கூட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஆலோசனை சொல்லணும். உங்கள் தலைவர் வந்து வேற மாதிரி ஒரு திங்கிங் பண்ணியிருந்தாருன்னா அது நல்லா இருந்தாலும் அதை ஒத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். எது பெஸ்ட்டு ஐடியா அந்த மாதிரி பார்த்து அது மாதிரி நம்ம பண்ணணும். சங்கத்தை சிறப்பாக கொண்டு போய் செல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்துடைய சங்க நிர்வாகி லைன் ஜே ஜாய்ஷ், வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்தினுடைய சங்க நிர்வாகி லைன் ஏ அனிதா பிரான்சி. ஸ்மார்ட் வரல அட்மின் 2 பேருமே மேடம் இப்படி வருங்க. அட்மின் ஆக்சுவலாக வந்து இந்த லைன் போர்ட்டல் நம்ம செய்கிற சேவை திட்டங்களோ ஒரு மெம்பரை சேர்க்கிறதோ மெம்பரை எடுக்கிறதோ எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுவோம். கவர்னருக்கு கூட அந்த பவர் கிடையாது. பிரசிடென்ட், செக்ரட்டரி, அட்மின் 3 பேருக்கு தான் அந்த பவர். வேறு யாருக்குமே அந்த பவர் கிடையாது. செக்ரட்டரியா ட்ரெஷரரா? பிரசிடென்ட் பண்ணலாம், செக்ரட்டரி பண்ணலாம், அட்மின் நீங்கள் தான் பண்ண முடியும். அவங்க 2 பேரும் அதை அப்லோட் பண்ணலை, சர்வீஸ் பண்ண சர்வீஸ் அப்லோட் பண்ணலைன்னா நீங்கள் பண்ணணும். ஆனால் ஒரு கவர்னராக இருக்கின்ற நானே போன வருஷம் அவரும் சரி நாங்கள் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு மெம்பரை சேர்க்க முடியாது, ஒரு அப்லோட் பண்ண முடியாது, ஒரு சர்வீஸ் அப்லோட் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அது இருந்தால்தான் இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துல வந்து அது உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம ஃபோன் நம்பர் வச்சுருப்போம், ஒரு மெயில் ஐடிக்கு ஃபோன் நம்பர் வச்சுருப்போம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ எதுவுமே கிடையாது. மஸ்ட்டு மெயில் ஐடி தான், ஃபோன் நம்பர்லாம் வைக்க முடியாது. மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் உங்களுடைய சர்வீஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும்.
ஏன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புன்னு பார்த்துங்க. ஒரு கவர்னருக்கே இல்லாத ஒரு பவர் உங்களுக்கு சரிங்களா, சிறப்பாக பண்ணணும். இவங்க 2 பேரும் தவறுனாங்கன்னா அந்த சர்வீஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். மெயின் அதுதான். சரிங்களா? ஓகே, வாழ்க்கை. நன்றி. வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டியுடைய உறுப்பினர் வளர்ச்சி குழு தலைவர் லைன் ஜே ஸ்டான்லி அண்ட் ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்தினுடைய உறுப்பினர் வளர்ச்சி குழு தலைவர் லைன் ஏ ஸ்வர்ணலட்சுமி. Swarnalakshmi and Stanley. Sorry, Stalin. Stalin. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. இவங்க அவங்ககிட்ட சொல்லுவாரு, இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லிவிடுவாங்க நம்ம சொல்றது. சரியா மேடம்? உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க போஸ்டிங். இப்போ உறுப்பினர் வளர்ச்சி இப்போ எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்க? 20 பேர். எவ்வளோ மெம்பரை நீங்கள் சேர்க்க போறீங்க இந்த வருஷம்? எப்படி 13 ரூபா சொல்லுங்களா? மேக்ஸிமம் 100 ஆச்சுங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல மெம்பர் சேர்த்துருங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு 5 மெம்பர் புதிய மெம்பர் சேர்த்துருந்தாங்கன்னா 1 கிராம் கோல்டு கொடுக்குறாங்கன்னாங்க. ஜிஎம்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 மெம்பரை சேர்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. 1 கிராம் கோல்டு. நானும் போன வருஷம் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணேன். ஐடியெலாம் சொல்லுவார், தங்க கட்டி நிறைய வச்சுக்கிறது, செலவே பண்ண மாட்டேனார் அப்படின்னு. ஆனால் மெம்பர்லாம் சேர்க்கல. போன வருடம் வந்து 970 மெம்பர்களை சேர்த்து அதுக்கு மேலே மெம்பர் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா -309 நம்முடைய மாவட்டத்தினுடைய உறுப்பினர் வளர்ச்சி. 309 பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி வெளியே போகக்கூடாமல் பார்த்துக்கணும். புது மெம்பரை சேர்க்கிறோமோ இல்லையோ, அந்த 20 உறுப்பினர்களை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 உறுப்பினர்களை இந்த மாதம் சேர்ப்பீங்களா? வாழ்த்துக்கள். எல்சிஎஃப் ஒருங்கிணைப்பாளர் லைன் ஜே ஹேமலதா, ஹீலிங் ஹாஸ்பிட்டல் லைன் சங்கத்திலிருந்து லைன் ஜே ஹேமலதா. வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்திலிருந்து எல்சிஎஃப் கோஆர்டினேட்டராக லைன் டாக்டர் டபிள்யூ ஆல்ஃபேஸ் ஜெயச்சந்திரன். பிரசிடென்ட் அடுத்த வருஷம் வந்து எல்சிஎஃப் கோஆர்டினேட்டராக வந்துடுவாங்க. இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ப்ளஸ் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர். டாக்டர் ஜெயக்குமார் அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த எல்சிஎஃப்க்கு வந்து நம்ம ஏன் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த எல்சிஎஃப் நம்ம டொனேஷன் கொடுக்குறது வந்து $10, $20, $50, $100 அந்த மாதிரி டாலரில் எவ்வளோ நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். அது கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் எங்கெங்கெல்லாம் துயரங்கள் ஏற்படுகிறதோ அதற்கொண்டே பயன்படும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செலவுக்கு அந்த ரூபாய் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு பேனா வாங்குறது, ஒரு சேலரி கொடுக்குறது, ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஒரு நோட்டு வாங்குறது, எதுவுமே அதில் எடுக்க மாட்டாங்க. பியூராக வந்து சர்வீஸ். எங்கெங்கே வந்து இப்போ வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது ஒரு இந்த வருஷம் முதல்ல நாமக்கல்ல, வயநாட்டில், கேரளாவில் வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தார்கள். அதில் அந்த சம்பவம் நடந்த மறுநாள் $1,00,000 கொடுத்த ஒரே இயக்கம் நம்முடைய மாபெரும் இயக்கம் லைன் சங்கம். இதே கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சு அது அவங்க வந்து பார்க்கறதுக்கே 1 மாதம் ஆகும். வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அது ஒரு 3 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சேங்ஷன் பண்ணி வர்றதுக்குள்ள நம்முடைய லைன் சங்கம் $1,00,000 மறுநாளே கொடுத்தது. 1 மாதத்திற்குள் 5 கோடி ரூபாயை கொடுத்த ஒரே இயக்கம் நம்முடைய மாபெரும் இயக்கம் தான். அதற்காக தான் லைன்ஸ் கிளப்ல வந்து எல்சிஎஃப் டொனேஷன் நிறைய கொடுங்கன்னு சொல்லிட்டோம். இது எல்சிஎஃப் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு லைன் மெம்பர் ஒரு $50 கட்டியிருந்தாலே ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்துடும். இப்போ வந்து 20 உறுப்பினர்கள் இருந்தாலும் 20 உறுப்பினர்களும் நீங்கள் வந்து அந்த எல்சிஎஃப் டொனேஷன் வாங்கணும். போன வருஷம் வந்து $17.2 இருந்தது. இந்த வருஷம் வந்து $17.5 $50 வாங்கினாங்க. $17.5 அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு $4,500 $5,000 வரும், $4,600 வரும். ஒவ்வொரு உறுப்பினரும் $4,600 வாங்கி அவங்க பேர்லேயே இருக்கும். அந்த $17 அப்படி சேர்த்துட்டே வந்தோம்னா எப்போ ஒரு $1,000 வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் பின் வரும். இப்போ நாங்கள் ஒரு பின் குத்தி நிறுவனம்னா இது வந்து ஒரு $11,000 கட்டி வந்தவர்கள்
ஏன்னா வருஷம் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். கொடுக்கும் பொழுது அந்த சேவைக்கு தான் நம்ம ரூபா வந்து எங்கேயோ யாராருக்கோ போய் அது உதவி பண்ணுது. அதனால தான் வந்து மெயினாக வந்து இன்டர்நேஷனலில் நியூ மெம்பர் சேர்க்கணும், எல்சிஎஃப் டொனேஷன் கொடுக்கணும், புது கிளப்பை கொடுக்கணும் தான் 3 தான் மெயினாக சொல்லுவாங்க. நீங்கள் எல்சிஎஃப் வந்து கொஞ்சம் நம்ம புது சங்கத்தில் 100% கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? தேங்க்யூ. $11,000 சொன்னார். $11,000 ரூபாயில் சொன்னார். 9 லட்சம் ரூபாய் அந்த பின் வாங்குறதுக்கு 9 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு சொன்னதான் உங்களுக்கு புரியும். 9 lakhs டொனேட்டட். என் வீட்டுக்காரங்களை தெரியாது ஒன்றும் சொல்ல மாட்டா. அவங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் வாங்கி கொடுத்துட்டேன். ஹீலிங் ஹார்ட்ஸ் லைன் சங்கத்திலிருந்து சங்க ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராஜபிரியா. லைன் எஸ் ராஜபிரியா சங்க ஒருங்கிணைப்பாளர். சங்க ஒருங்கிணைப்பாளர், சங்க நிர்வாகி, சங்க வழிகாட்டிகள் எல்லாம் ஒன்றுதான். சரிங்களா? கிளப்பை வந்து சங்க ஒருங்கிணைப்பாளர் தான். ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு உண்டான, கூட்டம் நடப்பதற்கு உண்டான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறது தான். ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கும் பொழுது பிளான் பண்ணுவார், தலைவர் வந்து பிளான் பண்ணுவார். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னென்ன சேவை திட்டங்கள் செய்யலாம், எப்படி போகலாம், எந்த சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடலாம், சீஃப் கெஸ்ட் மீட்டிங் அப்படிலாம் பேசுவாங்க. அது மாதிரி பேசுன்னு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம், உங்களுடைய ஆலோசனை தான். உங்கள் ஆலோசனையை சொல்லி தான் அந்த போர்டில் போடலாம். உங்கள் மேலான ஆலோசனையை சொல்லி நம்முடைய ஹீலிங் ஹார்ட்ஸ் சங்கத்தை மேன்மேலும் நம்ம சிறப்பான ஒரு சங்கமாக உருவாக்குறோம். சரிங்களா? சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸ்மார்ட் சிட்டி சங்கத்திலிருந்து பொருளாளர் லைன் ஏ ஸ்டான்லி சந்தோஷ்குமார். ஹீலிங் ஹார்ட்ஸ் லைன் சங்கத்திலிருந்து பொருளாளர் லைன் பி பவானி அவர்கள். துணை பொருளாளர்கள் லைன் கோட்டீஸ்வரி ஸ்மார்ட் சிட்டி சங்கத்திலிருந்தும் ஹீலிங் ஹார்ட் சங்கத்திலிருந்து கோட்டீஸ்வரன். அண்ட் துணை பொருளாளர் லைன் மாலதி. மாலதி வந்து தான் இருக்கிறாங்க. மாலதி துணை பொருளாளர் மாலதி அண்ட் கோட்டீஸ்வரன். வேறு ஸ்மார்ட் சிட்டியில் கோட்டீஸ்வரன், ஹீலிங் ஹார்ட்ஸில் மாலதி. ஓகே. நிதி அமைச்சர், சங்கத்தினுடைய நிதி அமைச்சர் நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் கொடுத்தா தான் அந்த சர்வீஸை பண்ண முடியும். சரிங்களா? மெயின் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எவ்வளோ போட்டுக்கிறீங்க இந்த வருஷம் புது கிளப்புக்கு? ஹீலிங் ஹார்ட்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் சங்க வழிகாட்டி பன்னீர்செல்வம் சார் 10,000 போடுறது. பன்னீர்செல்வம் சார் 10,000 போடுறதா? கரெக்டாக. ஏன்னா இன்டர்நேஷ்னல் டியூஸே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் $50 கட்டணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி $59 கட்டணும். $59 டிஸ்ட்ரிக்ட் டியூஸ் கட்டணும். நம்ம சங்கத்துக்கு வந்து சர்வீஸுக்கு ரூபா வேணும், கூட்டம் நடத்துவதற்கு ரூபா வேணும். அதாச்சுங்களா? 10,000 வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வருஷத்துலேருந்து போன வருஷத்துலேருந்தே 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட், ஆக்டிவிட்டிஸ் அக்கௌண்ட் கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். என்ன ஒரு சர்வீஸ் போகிறீங்க, நம்ம ஒரு எய்ம் பண்ணி போவோம், ஒரு 5,000 தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் போவோம். அங்கே போனோன்னா ஒரு 6,000 ரூபாய் ஆகிடும். அன்றைக்கி கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. பிரசிடென்ட் கேட்குறீங்க, ஒரு 1000 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு, 6,000 ரூபாய் ஆகிடுச்சு. அப்போது அதை நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அந்த ஒர்க்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு சர்வீஸ்ன்னு நம்ம போயிட்ட பிறகு குத்துமதிப்பான வச்சுட்டு போவோம். ஒரு 5,000 ஆகும், 3,000 ஆகும், 2,000 ஆகும். அங்கே போகும்போது தான் தெரியும். இப்போ பயனாளிகள் நம்ம 10 பேர் தான் வருவாங்க, 15 பேர் தான் வருவாங்கன்னு பார்ப்போம். ஒரு 20-30 பேர் வராங்க. அப்படி வரும்பொழுது சர்வீஸ் செலவு நமக்கு அதிகமாகிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, தலைவர் வாங்குற இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் நினச்சா தான் ரொம்ப நல்லா நடக்கும். அதே போல் சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜூன் இப்போ கவர்னர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் இன்டர்நேஷ்னல் டியூஸையும் டிஸ்ட்ரிக்ட் டியூஸும் கட்டும் சங்கங்களுக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம கட்டியிருந்தாங்க வச்சுங்களா? அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜூலை மாதத்துலேயே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணிடணும். வசூல் பண்ணி முறையான ஒரு ரசீது கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதை ஆக்டிவிட்டிஸ் அக்கௌண்ட்டில்
வச்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரூபாய் அதில் போடணும். டொனேஷன் எதனா வசூல் வருதுன்னு வச்சுக்கணும். டொனேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க. அதே போல் ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய பிறந்தநாள் வருது. காலையில் அவங்க வீட்டில் ஒரு கேக்கோட போயிட்டு ஒரு டவலை போட்டுட்டு ஒரு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டோம்னா அதன் மூலியமாக ஏதாவது டொனேஷன் வரும். எங்கள் காஞ்சிபுரம் ஹோஸ்ட் சங்கம் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுலே டிஸ்ட்ரிக்டில் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட 122 உறுப்பினர்கள் எங்கள் சங்கத்தில். சரிங்களா, 60வது வருஷம் இது எங்கள் சங்கம். நாங்கள் பர்த்டே டொனேஷன் நாங்கள் போனாலே எங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வசூலாகிடுது. உறுப்பினர்கள் அதிகம் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒருத்தர் 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க, அந்த மாதிரி. இது வந்து நமக்கு சேவை திட்டங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அந்த பர்த்டே விடாதீங்க, வெட்டிங் டே விடாதீங்க. காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது அவங்க நம்ம ரிலேஷன் கூட வரல, ஃப்ரெண்ட்ஸ் வரல, லைன்ஸ் கிளப்லேருந்து வந்து நம்மளுக்கு நாலு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கலாம். அதே போல் ஒரு சீஃப் கெஸ்ட் மீட்டிங்க்கு நீங்கள் ஸ்பான்சர் எடுத்துங்க, ஃபுட்டு ஸ்பான்சர் எடுத்துங்க அப்படின்னா அதையும் செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். செய்வீர்களா? சிறப்பாக பண்ணலாம். நன்றி. ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்தின் செயலாளர் லைன் ரமேஷ் அவர்களும் துணை செயலாளர் லைன் நோபல் லிவிங்ஸ்டன் அவர்களும், ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்திலிருந்து செயலாளர் லைன் ஹரிஷ் அவர்களையும், துணை செயலாளர் லைன் லெஸ்லி சாம் லிவிங்ஸ்டன் அவர்களையும் அழைப்பிடுகிறோம். லைன் லெஸ்லி சாம் லிவிங்ஸ்டன், லைன் ஹரிஷ். ஸ்மார்ட் சிட்டி லிவிங்ஸ்டன். செக்ரட்டரி மொத்த வேலையை நீங்கள் தான் பண்ணணும். கரெக்டாக இன்விடேஷன் போகிறதுலேருந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுலேருந்து பேக் ட்ராப் பண்ணுறதுலேருந்து சீஃப் கெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதே போல் ஃபுட்டு ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். நல்லா பண்ணிங்கன்னா பேர் வந்து தலைவருக்கு போயிடும். உங்களுக்கு வராது. பண்ண வேண்டிய வேலை நீங்கள் நல்லா பண்ணீங்க, சூப்பராக இருந்த மீட்டிங், ஃபுட்டு ஏ கிளாஸ்ப்பா, சீஃப் கெஸ்ட் அருமையாக பேசினாருப்பா அப்படின்னு தலைவர் பாராட்டு போவாங்க. செய்தது மொத்தம் நம்ம, சரிங்களா? சேரட்டி தான் மொத்த வேலையை செய்வாங்க. ஆனால் அவருக்கு தான் பேர் வரும். அந்த மாதிரி அவருக்கு பேர் வாங்கி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, சரிங்களா? சிறப்பாக பண்ணணும். அதே போல் ஒரு கூட்டத்தில் இப்போ இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் உட்காந்துங்கிறீங்கன்னு வச்சுக்க, ஸ்டேஜில் உட்காந்துங்கிறீங்க. நம்ம வந்து ஒரு 100 பேர் டிஃபன் சொல்லுவோம். 100 பேர் டிஃபன் சொன்னால் உட்காந்து 1 மணி நேரம் நடக்கும் மீட்டிங். கண்ணிலே எண்ணணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். டக்குன்னு எண்ணிடணும். 120 பேர் இருக்கிறாங்க. நம்ம சொன்னது 100 பேருக்கு தான். 20 பேர் டிஃபன் ஷார்ட்டேஜ் வருது. உடனே ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா 20 பேர் எடுத்துடணும். இதுதான் செக்ரட்டரியினுடைய ஒர்க். அது சிறப்பாக ஏன்னா வந்துட்டு மீட்டிங் கூட்டம் வந்து டிஃபன் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற பேர் வரணும். அதனால் எல்லா வேலையும் பார்க்கணும். அதே இன்விடேஷன் போகிறது முதல் கொண்டு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு சொன்னல ஏற்கனவே அதே போல் சிறப்பாக பண்ணணும். நிர்வாகக்குழு கூட்டம் நடக்கும் பொழுது உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நம்ம தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் சேர்த்து சிறப்பாக இந்த சங்கத்தை கட்டுறோம். முன்னாடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு, இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். புதிய சங்கம், சரிங்களா? செய்வீர்களா? வாழ்த்துக்கள். 2025-26ஆம் ஆண்டின் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்தின் தலைவர் லைன் கீரன் ஹரிசன் அவர்களையும், ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் டேனியல் பாலாஜி அவர்களையும், துணைத் தலைவர்கள் லைன் பிரசாந்த் அவர்களையும், துணைத் தலைவர் லைன் வெஸ்லி மாணிக்கம் அவர்களையும் அழைக்கிறோம். அவர் முடி வளர்ந்து கஷ்டப்படுறார், நானும் அவ்வளோ வளர்ந்த முடியை இப்படி பண்ணிட்டுக்கிறேன், சரியா? நியாயமா நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ரயில போடுன்னு போட்டு அந்த காலத்துல போச்சு, வச்சுங்களா? சரி, வாழ்த்துக்கள். முதல்ல என்ன பண்ணலாம் ஐடியா வச்சுக்கிறீங்க சார்? போன வருஷம் தலைவர் வந்து 3000 சர்வீஸ் பண்ணாரு, மெம்பர்ஷிப் பண்ணாரு, எல்சிஎம் கொடுத்தாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம திட்டமாக பண்ணிட்டு போனாலே போதும், சரிங்களா? நம்ம என்ன ஒரே வார்த்தை சொல்லிடணும்ல,
நான் அப்படி தான் பண்ணேன். 36,000 சர்வீஸ் பண்ண போன வருஷம் நான் கவர்னர் பீரியடில் எனக்கு என்ன சிலையாக வச்சாங்க ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற நம்ம ஆத்ம திருப்திக்கு நம்ம சந்தோஷமாக செய்கிறோம், மக்கள் பயன்படுறாங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் வச்சுங்களா. பலனே எதிர்பார்க்கக்கூடாது வச்சுங்களா. பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைப்பில் ஒரு பசங்க இருக்குல்ல, அது இவர் தான் தேடிங்க அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சிம்பிள். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சர்வீஸ் தேடி போகணும் சார். சர்வீஸ் எங்கே தேவையோ அங்கே போய் நம்ம சர்வீஸ் பண்ணணும். இப்போ காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கிட்டா ஒரு இடத்துல பண்ணுவாங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஒரு கோயிலாண்டு கரெக்டாக 12 மணிக்கு அன்னதானம் போடுவாங்க. அது பக்கத்துலேயே ஒயின் ஷாப் 12 மணிக்கு திறப்பான். சரக்கு வாங்கிப்பான், இவங்ககிட்ட அன்னதானம் வாங்கிப்பான், சைட் டிஷ் ரெகுலராக நடக்கும். நம்மள அது மாதிரி இல்லாமல் எங்கெல்லாம் நம்மளுக்கு சேவை தேவைப்படுகிறதோ அங்கே போய் சேவை பண்ணணும். அதே போல் ஒரு புதிய உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் நிறைய பேர் சேரணும்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் சர்வீஸ் பண்ணுறீங்க. சர்வீஸ் பண்ணதுக்கு போகும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் லைன் இல்லாத ஒரு நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். ஒரு 2 பேர் ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா 10 பேர் இட்டு போகணும். அவங்க கையால் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்னடா அது நம்மளை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண வைக்கிறாங்களே, நம்மளும் ஒரு லைன்ஸ் மெம்பரை சேரலாமேன்ற ஒரு ஆசை வரும். அது மெம்பர் சேர்க்கறது ஒரு ஐடியா. அதே போல் ஒரு கிளப்பு புதிய சங்கம் உருவாக்குறது. இதுனா கிராமத்தில் சர்வீஸே பண்ணாத ஒரு கிராமத்துக்கு போவாங்க. முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஏலகிரிக்கு போவாங்க. ஏலகிரியில் போய் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க, மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒரு கிராமத்தில் போய் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரெகுலராக ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஊரில் யார் பெரிய ஆளுன்னு பாருங்க. இவர் சொன்னால் ஊரில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆளுங்களை பார்த்து அவங்களே சீஃப் கெஸ்ட்டாக போடுது. 2-3 வாட்டி அதே மாதிரி பண்ணினே இருந்துட்டு சும்மா ஒரு நாள் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசிட்டு சார் ஒரு கிளப்பாக இருந்துச்சு நல்லா இருக்கும், நீங்களே தலைவராக போட்டு அவருக்கு ஆசை வந்துருக்காங்க. ஒரு புது சங்கம் உருவாக்குறதுக்கு ஒரு எளிய வழி சரிங்களா. அதான் சர்வீஸை நம்ம தேடி போகணும். தேடி போய் யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த ஒரு கிராமத்தில் நம்ம பண்ணும் பொழுது நம்ம மெம்பர்ஷிப்பும் வரணும், ஒரு புதிய சங்கம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு சிறப்பாக பண்ணணும். போன வருஷத்தோட இந்த வருஷம் அருமையாக பண்ணணும் சரிங்களா. வாழ்த்துக்கள். சிறந்த கைதட்டல். இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு இருந்ததுன்னா வீட்டுக்கு அம்மா திட்டுவாங்க, லேட்டாக வருவாங்க. நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு 10 மணி 11 மணி வெளியே போய் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது மணி 1-2 ஆச்சுன்னா இதே வேலையாக இருக்குது. ஏன் தான் லைன்ஸ் கிளப்பில் சேர்ந்தாரோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி யார் எப்பா அவங்க பிஸ்னஸ்லாம் கூப்பிடுவாங்க வந்துக்கிறாங்க ஆகிட்டு யார் இதுக்காக கல்யாணம் ஆகிட்ட முடிய தூக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் உட்காந்து சரி ஏன்னா அவங்க சில கேள்வி கேட்கணும்ல. ஓகே இப்போ வந்து இந்த புதிய சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் இருந்து இந்த பேனர் வரும். எங்கெல்லாம் சேவை திட்டங்களை செய்கிறீங்களோ இந்த பேனர் எடுத்துகிட்டு போய் அங்கே வாங்கிட்டு நம்ம பேனர் வரா மாதிரி ஃபோட்டோ எடுத்து இந்த சர்வீஸை அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக இன்டர்நேஷனல் இருக்கின்ற அந்த புதிய தலைவர் ஹீலிங் ஆர்ட்ஸ் தலைவர் லைன் இ டேனியல் பாலாஜி அவர்களை மேடை கிடைக்கிறோம். அதே போல ஸ்மார்ட் சிட்டி தலைவர் மேலே உட்காந்துட்டாங்க. அவர் உட்காந்து லைன் இ டேனியல் பாலாஜி இங்கே மேடைக்கு வராங்க. மேடை சரி புதிய சங்கம் 2 பேரும் உட்காந்துச்சலாமே. அவர் ஃபர்ஸ்ட் போடுவோம் M4 இது உட்காந்துமா அப்படியே வரும் சார். வாங்க சார். புதிய தலைவருக்கு நாடு அறிவிக்கப்படுகிறது.
நினைக்குது சொல்லிட்டு செய்யுங்க சார். இங்க பாருங்க சார். டேனியல் பாலாஜி. ஹீலிங் ஆர்ட்ஸ் பிரசிடென்ட் யாரு? டேனியல் பாலாஜி. ஹீலிங் ஆர்ட்ஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டேன். செயலாளர் லைன் பி ஹரிஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். பொருளாளர் லைன் பி பவானி அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். இங்கு இந்த பேரணி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். புதிய சங்கத்தினுடைய ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மூவரையும் இந்த பேனர் பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். புதிய லைன் சங்கத்தினுடைய ஹீலிங் ஆர்ட்ஸினுடைய சார்ட்டர் வழங்கப்படுகிறது தலைவரிடம். சார்ட்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்ட்டர் சர்டிஃபிகேட் நடத்தியுள்ளார்கள். அதை ஹீலிங் ஆர்ட்ஸ் லைன் சங்கத்துக்கு வழங்கப்படுகிறது. This is like a birth certificate of the club. Birth certificate of the healing arts. சார், செயலாளர் பொருளாளர் இணைந்து வாங்கிங்க. ஹீலிங் ஆர்ட்ஸோட செயலாளர் ஹீலிங் ஆர்ட்ஸுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் லைன் இ டேனியல் பாலாஜி அவர்களுக்கும், சார்ட்டர் செயலாளர் லைன் இ ஹரிஷ் அவர்களுக்கும், சார்ட்டர் பொருளாளர் லைன் பி பவானி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய சங்கத்துக்கு கைடிங் லைன் சர்டிஃபிகேட் வந்துள்ளது. அந்த கைடிங் லைன் எம்ஜிஆர் லைன் டி பன்னீர்செல்வம் அவர்களையும் டாக்டர் டபிள்யூ ஆல்பிஎஸ் ஜெயச்சந்திரன் அவர்களையும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு சிறந்த கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தலாம் கேட்டுக்கொள்கிறோம். லைன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் இருந்து வந்திருக்கிறது. இந்த கைடிங் லைன் சர்டிஃபிகேட் எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஓகே சார். Guiding lines means what? Guiding means சங்கத்தை வழிகாட்டி any doubt for president, secretary and treasurer, they can ask for 3 years. 2 years. 2 years, okay. 2 years doubt. அவங்க தான் அந்த சங்கத்துக்கு வழிகாட்டும். சங்கம் சிறப்பாக வருதுன்னா அவங்க தான் பேர், வரலைனாலும் அவங்க தான் சாரும். அவங்க சரியாக வழிநடத்தி சங்கத்தை வெளிவருத்த வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. 2 வருடம் அவங்க சங்கத்தை வழிநடத்துவார்கள். சங்கத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் சேர்பர்சன் லைன் மோனிகா சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். இந்த சங்கத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் சேர்பர்சனாக லைன் மோனிகா சுரேஷ் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு பின்னும் வழங்கப்படுகிறது. எக்ஸ்டென்ஷன் பின் லைன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் இருந்து வந்திருக்கும் அந்த சர்டிபிகேட்டும் பின்னும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. லைன் மோனிகா சுரேஷ் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த
நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவருக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வழங்குகிறார்கள். சார் இங்கே பாருங்க. சார் ஓகே சார். லைன் மோனிகா சுரேஷ் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் லைன் எஸ் சுரேஷ் அவர்களின் புதல்வி என்பதை இந்த நேரத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு சிறந்த கடவுளை எழுப்பி அவர் உற்சாகப்படுத்தி வாழ்த்துக் கொள்கிறோம். சார் இங்கே பாருங்க. ஹீலிங் ஆர்ட்ஸுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் லைன் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு பன்னாட்டு லைன் சங்கத்திலிருந்து லெட்டர் வந்திருக்கு. அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் வந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹீலிங் ஆர்ட்ஸுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் லைன் டேனியல் பாலாஜி, யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு டேனியல் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அவர் சார்ட்டர் பிரசிடென்ட். எத்தனை வருடம் இந்த சங்கம் நடந்தாலும் சார்ட்டர் பிரசிடென்ட் இவர் தான். அடுத்தடுத்து சங்கங்களுடைய தலைவர்கள் வரலாம், ஆனால் சார்ட்டர் தலைவர் அப்படின்ட்டு அவர் மட்டும்தான். சாசன தலைவர் என்று அவருக்கு அழைக்கப்படுவார்கள். என்றுமே அவருக்கு அந்த நிரந்தர ஒரு பட்டம் உண்டு என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அந்த சார்ட்டர் பிரசிடென்ட்டோ சார்ட்டர் மெம்பர்ஸ் லைஃப்லாம் அவங்க சார்ட்டர் மெம்பர். இப்போ நாங்கள்லாம் கவர்னர் ஆகி வந்தோம்னா நாங்கள் சார்ட்டர் மெம்பர் இல்லை. உங்களுக்காக வருடத்தில் ஒரு நாள் வந்து சார்ட்டர் நைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த சார்ட்டர் நைட்டில் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மெம்பர்கள் கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுவாங்க. இதுதான் சார்ட்டர் மெம்பர், சார்ட்டர் பிரசிடென்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு கௌரவமான ஒரு இது. இப்போ டாக்டர் ஜெயக்குமார் எடுத்திங்கன்னா அவர் சார்ட்டர் பிரசிடென்ட் கிடையாது, சார்ட்டர் மெம்பரே கிடையாது. நானும் சார்ட்டர் மெம்பரும் கிடையாது. சரிங்களா? இப்போ என்னுடைய டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க புதிய கிளப் கொடுத்தாங்க. ஸ்ரீ சக்தின்னு ஒரு கிளப்பில் வந்தாங்க, சார்ட்டர் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. சார்ட்டர் பிரசிடென்ட் ஆகும். அதே போல் ஒரு பேனர் வந்தது, இந்த கேங் அண்ட் கேவல் பேர் இருக்குது. 2 பேர்கிட்ட தான் இது இருக்கும். ஒருத்தர் ஜட்ஜி கிட்ட இருக்கும், ஆர்டர் பண்ணுவார். அதே போல் நம்மளுடைய லைன் பிரசிடென்ட் கிட்ட, புதிய பிரசிடென்ட் கிட்ட இதை கொடுக்க போகிறோம். இதை தட்டாமல் அவர் வந்து அந்த ஒரு கூட்டத்தை நடத்தும். தட்டனா என்ன அர்த்தம்? ஏதோ சலசலப்பாக இருக்குது. சலசலப்பு இருக்கும் பொழுது அந்த ஒரு மெம்பரை கூப்பிடணும். போகிறது சங்க ஒருங்கிணைப்பாளர் ராஜபிரியா அவங்கள கூப்பிட்டு என்னென்னலாம் பேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பேச விடாமல் பண்ணணும். ஒரு ஜோக் சொல்லணும், அது மேலே சிரிக்க வைக்கணும். அவங்கள சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்ட முடியும். அதே போல் கூட்டம்னாலே இன்றைக்கு விட்டுருங்க, நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் தான் ஒரு ஜென்ரல் பாடி கூட்டம் நடத்தினீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 8 மணிக்கு முடிச்சிடுங்க, மேக்ஸிமம் 1 hour. அதே போல் ஒரு சீஃப் கெஸ்ட் மீட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 8:30 முடிச்சிடணும், 1.5 hours முடிச்சிடணும். நம்ம பாட்டு வளர்த்திக்கிட்டே போனோம்னா அடுத்த ஒரு மீட்டிங் யாருமே வர மாட்டாங்க. ஆனால் கம்பல்சரியாக 2 மீட்டிங் நடத்துங்க, கூட்டங்களை நடத்துங்க, சர்வீஸ் பண்ணுங்க. சர்வீஸ் பண்ணால் தான் புதிய உறுப்பினர்கள் சேருவாங்க. இப்போ கூட சொன்னேன், இந்த இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இந்த வருஷம் ஏபிசிங்களுடைய இது வந்து லீட் டு சர்வ், சர்வ் டு லீட், அதான் அவருடைய ஸ்லோகனே வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த கேகன் கேவலை புதிய தங்க தலைவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இரண்டு சங்கங்களுடைய பதவியேற்பு நடைபெறுவதால் சிறிது அதிகமாக நேரம் பிடிக்கிறது. மற்றபடி எல்லோரும் 1 மணி நேரத்தில் அந்த மீட்டிங்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு. இது 2 கிளப்பு சேர்ந்து நடந்திருக்கு. ஸோ 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கு இது வரைக்கும். ஸோ எல்லோரும் வந்து இது அமெரிக்காத்த அவார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, அதெல்லாம் கூட வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு சீக்கிரமாக அதெல்லாம் வந்து கொடுத்து முடிக்குமாறு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். பட் இருந்தாலும் அடுத்து இப்போ அந்த ஈலிங் ஆர்ட்ஸுடைய டோட்டல் மெம்பர்ஸ் சொன்னீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பின்னுங்க
அதை கொடுத்துடலாம். ஹீலிங் ஆர்ட்ஸுடைய சார்ட்டர் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவங்க சார்ட்டர் பிரசிடென்ட், சார்ட்டர் மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்க. அவங்க கையில் வந்து ஒரு பேப்பர் இருக்கு, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்லோகம், அது அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்துருங்க, வரிசையாக நில்லுங்க, அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்க. அந்த பேப்பர் ஹீலிங் ஆர்ட்ஸுடைய சார்ட்டர் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க கொடுத்த பேப்பரு, அந்த ஸ்லோகம் பிரகாரம் வரிசையாக நில்லுங்க. அவர்களின் இன்டர்நேஷனல் ஸ்லோகம் உங்க கையில கொடுத்திருக்காங்க, லீட் டு சர்வ், சர்வ் டு லீட். இந்த வருஷம் நம்முடைய மாவட்டத்துடைய ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமா? ஜாயின் ஹேண்ட்ஸ் டு சர்வ் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்லோகம் இது. அது ஒரு போட்டோ எடுத்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்பிஎஸும் இந்துமதியும் போயிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஒரு புதுமையான விஷயத்தை செஞ்ச ஆர்பிஎஸ் அவர்களுக்கும் ஸ்மார்ட் சிட்டி சங்கத்திற்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சேவை சிறக்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். பன்னாட்டு சட்டமன்றங்களுக்கும் கூட்டு மாவட்ட சட்டத்திட்டங்களுக்கும் 324 எச்சி மாவட்டத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர்களை இந்த சங்கத்தில் இணைத்தேன் என்று கூறிக்கொண்டு, நாம் பிறக்கும் பொழுது யார் யாரெல்லாம் வந்து அடுத்த நிகழ்ச்சியாக சென்ற வருடம் சிறப்பாக பணியாற்றிய தலைவருக்கும் செயலாளர், சென்ற வருட செயலாளருக்கும் இந்த வருட பொருளாளர், சென்ற வருட பொருளாளருக்கும் அந்த பாராட்டு சான்றிதழ் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 25 We, the members of Lions Club Smart City Vellore, take the honor of appreciating the dedication of our former President, Lion Dr. Alpheus Jayachandran, to serve the club during the tenure of the office of President, spending his valuable time and health. We assure him that the torch of Lionism that he has handed down to us shall always be enlightened and Lord, and it will be passed last year. And you can also wear the collar. நீங்க ஏற்கனவே காலர் போட்டிருந்தா அந்த காலர் கூட அவருக்கு கொடுத்துடலாம். காலர் இருக்கா? சார் பாருங்க. பொருளாளர், இந்த வருட பொருளாளர் சங்கத்துக்கு வருகை தந்த மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்து அந்த அவார்ட், முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்தவர், உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநருக்கும் சிறப்பு செய்து அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. சரிங்க பாருங்க. உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநருக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி சங்கத்தின் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்குகிறார் நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட் ஆர்பிஎஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். பிஎம்ஜேஎஃப் லைன் ப்ரொஃபசர் டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்து அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சரிங்க பாருங்க சார். ஸ்மார்ட் சிட்டி லைன்ஸ் கிளப் ஷார்பேஸ் ஜெயச்சந்திரன் இஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஎம்ஜேஎஃப் லைன் எஸ் சுரேஷ், ஓகே ஓகே சார். லைன் மோனிகா சுரேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி கவர்னர் சார், கவர்னர் அவர்களுக்கு ஜிஇடி கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எம்ஜிஎஃப் லைன் டி பன்னீர்செல்வம் கைடிங் லைன் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. பி ஃபாஸ்ட் கொஞ்சம் போட்டோ அப்படியே கொஞ்சம் லைவா எடுத்துருங்க.
மோனிகா மேடம் வந்துட்டாங்களா? மோனிகா அவர்களுக்கு சிறப்பு செய்து அவர்கள் ஷீல்டு வழங்கப்படுகிறது. சார் ஃபியூச்சர் லீடர் அவங்க மோனிகா அவர்கள் வருங்காலத்தில் வந்து நம்முடைய லைன்ஸ் இயக்கத்துக்கு அவர்களை வழிநடத்துமாறு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நம்முடைய எம்ஜிஎஃப் லைன் டி பன்னீர்செல்வம் கைடிங் லைன் அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சென்ற வருடம் அவர் ஜோனாக இருந்தார். அவர் தான் ஏகப்பட்ட மெம்பர்ஸை சேர்த்து புதிய சங்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து பெஸ்ட் ஜோன் என்ற இன்டர்நேஷனல் அவார்டும் அவருக்கு வழங்க இருக்கிறார் நம்முடைய ஆளுநர் அவர்கள். எம்ஜிஎஃப் லைன் ஜிஎஸ்சி ஆறுமுகம் அவர்களை சென்ற வருடம் ஆர்சியாக இருந்து இந்த புதிய சங்கத்தையும் சிறப்பாக அவர் சேவை செய்ததற்கு ஆர்கே ஜெயச்சந்திரன் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி அவர்கள் அவரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். ஸ்டாலின் சுதர்ஷன் அவர்களை அழைக்கிறோம். சுஜின் தீபக் அவர்களை அழைக்கிறோம். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அட்வொகேட் சரண்யா நவீன்குமார் அவர்களை அடுத்து அழைக்கிறோம். அட்வொகேட் சரண்யா நவீன்குமார் அவர்களை அழைக்கிறோம். சார் சார் அவர் சார்பாக சரண்யா நவீன்குமார் சார்பாக பெற்றுக்கொள்கிறார். அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லைன் எஸ் கிரண் ஹரிசன். சரிங்க பாருங்க. இந்த வருட தலைவர் லைன் எஸ் கிரண் ஹரிசன். அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து லைன் சிவகுமார் அவர்கள். லைன் சிவகுமார் அவர்கள். அடுத்து லைன் ரமேஷ் அவர்கள். ரமேஷ் அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. லைன் நோபல் லிவிங்ஸ்டன் அவர்கள். அடுத்து லைன் நோபல் லிவிங்ஸ்டன் அவர்கள். அவர்களை பாராட்டி சார் ஓகே சார். லைன் ஹேனத் ஹெலன் அவர்கள். நோபல் லிவிங்ஸ்டன். லைன் ஹேனத் ஹெலன் அவர்கள். சரிங்க பாருங்க. ஆர்டிஎஸ் சற்று விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைன் அனிதா பிரின்சி அவர்கள். லைன் அனிதா பிரின்சி அவர்கள். ஓகே மேம். லைன் டாக்டர் KR பானுப்ரியா அவர்கள். எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அவர்கள் சங்கத்துக்கு செய்த சேவையை பாராட்டி தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். டாக்டர் KR பானுப்ரியா அவர்கள். லைன் டாக்டர் சாம் அவர்கள். லைன் சாந்தகுமாரி அவர்கள். சாந்தகுமாரி அவர்கள்.
லைன் ஏ ஸ்டான்லி சந்தோஷ் குமார் அவர்கள். சார் சென்ற வருடம் இந்த வருடம் பொருளாளர் அவர்கள். லைன் சரளா அவர்கள். சார் இங்க பாருங்க. லைன் சரளா அவர்களை அழைக்கிறோம். லைன் வெஸ்லி மாணிக்கம் அவர்கள். இங்க பாருங்க. லைன் வெஸ்லி மாணிக்கம் அவர்கள். ஆர்பிஎஸ் அவர்கள் உறுப்பினர்கள் வைத்த அன்பையும் அவர்கள் செய்த சேவையும் பாராட்டி அவருக்கு இந்த நினைவு பரிசுகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இல்ல அனைவரும் அவர்கள் ஆர்பிஎஸ் அவர்களை உற்சாகப்படுத்துகிற சங்கம் நல்லா கண்டிப்பா நல்லா வரும். டாக்டர் இ டேனியல் பாலாஜி அவர்கள். ஆண்டின் தொடக்கத்திலேயே உற்சாகமாக எல்லோருக்கும் சென்ற வருடம் செய்த சேவையை பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. லைன் ஹி ஹரிஷ் அவர்கள். லைன் இ ஹரிஷ் அவர் இந்த வருட செயலாளரும் கூட. ஹீலிங் ஆர்ட்ஸ் சங்கத்தினுடைய செயலாளர். லைன் ஏ பவானி அவர்கள். ஹீலிங் ஆர்ட்ஸ் சங்கத்தினுடைய பொருளாளர். லைன் கோட்டீஸ்வரன் அவர்கள். லைன் கோட்டீஸ்வரன். லைன் டி சசிதரன் செல்லப்பா அவர்கள். இறுதியாக லைன் இயக்கத்தில் மிஸ்டர் டி சசிதரன் செல்லப்பா. அவர் கூடிய விரைவில் லைன்ஸ் இயக்கத்திலே இணைவார் என்ற நம்பிக்கையோடு ஆர்பிஎஸ் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு இருக்கிறார். அவர்களுடைய சேவையை பாராட்டி ஸ்மார்ட் சிட்டி லைன்ஸ் சங்கத்தின் சார்பாக என்னுடைய தலைவர் நினைவு பரிசு சிறப்பையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து அடுத்த நிகழ்ச்சியாக ஆர்பிஎஸ் எத்தனை அவார்டு கொடுத்தாலும் அவருக்கு தகவல் நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அவருடைய சேவைகளை பாராட்டி ஸ்மார்ட் சிட்டி லைஃப் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பாக அந்த சங்கத்தினுடைய செக்ரட்டரியே தலைவர்கள் கொடுக்குறாங்க. எல்லாருமே எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அவரை பாராட்டுகிறார்கள். சிறந்த சேவை உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆர்பிஎஸ். நான் ஏதோ வாழ்த்துறை வந்துதானே நான் பாராட்டுவேன். பட் அடுத்த நிகழ்ச்சியாக சிறப்பு விருதுகளை சிறப்பித்தல். மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருதுகளையும் சிறப்பிக்குமாறு நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டு சங்கங்களும் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட சிறந்த சேவைகள் செய்ய வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். நம்முடைய அடுத்து தலைவர்களாக இருக்கும் மாவட்ட தலைவர்கள் புதிய சங்கத்தினுடைய விரிவாக்க தலைவர் லைன் மோனிகா சுரேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குகிறோம். ஸோ
நேரத்தையும் காலத்தையும் கருதி வாழ்த்துறை இல்லை. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஏற்பை தான் புதிய தலைவர், நம்முடைய ஸ்மார்ட் சிட்டியினுடைய புதிய தலைவர் லைன்ஜஸ். வணக்கம். டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியுது, கவலைப்படாதீங்க, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். எனக்கு வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து சீஃப் கெஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இப்போ வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப 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 ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இயர் சிறப்பாக போகும் நம்பர். தேங்க்யூ. நல்ல திட்டங்கள் இருக்குது, அவங்க திட்டங்கள்லாம் அவங்க இருக்காங்க, என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பேம்ப்ளெட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி அது பிரகாரம் அந்த மாவட்டத்தை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாவட்டத்தை நம்பர் 1 மாவட்டமாக உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்முடைய லைஃப் டேனியல் பாலாஜி, சாசன தலைவர் ஆஃப் ஹீலிங் ஆர்ட்ஸ். அனைவருக்கும் மலை வணக்கம். எனக்கு பேசுறது தெரியாது ரொம்ப, ஆனால் 2 வார்த்தை நான் பேசுகிறேன். என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எங்கள் உறுப்பினர்களை நான் வழி நடத்துவேன், நான் கண்டிப்பாக வழி நடத்துவேன். அதுக்கு அவங்க எனக்கு துணையாக இருப்பாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. மேரி ஏஞ்சல், மேரி ஏஞ்சல் மேடைக்கு வருவோம். பவானி, donation 500 rupees. பிரசிடென்ட் கூட நிக்கணும், நீங்க தான் இது பண்ணணும். பவானி சார் அந்த பக்கம் அந்த பக்கம் வந்துருங்க. கலைவாணி, கலைவாணி ஆனந்த், சார் வாங்க சீக்கிரம் போயிடுங்க. சார் இங்க பாருங்க சார். சித்தார்த், சித்தார்த் பாஸ்கர், சார் போய் வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் இங்க பாருங்க சார். ஆல்பி சார் சார் அவர் தூக்கிங்க சார், தூக்கிங்க. சார் இங்க பாருங்க. grocery to Karthik, சார் இங்க பாருங்க. ஓகே சார். grocery ஓகே ஓகே சார். Abhishek, bag and stationery to Abhishek. அபிஷேக் யார்ப்பா? சார் இவன் தான் அபிஷேக் சார். டொனேஷன் சார் இங்க பாருங்க சார். Pradeep, bag and stationery to Pradeep. ஓகே சார். Jeremiah, சார் இங்க பாருங்க சார். Swarnalakshmi, Mary Angel, சார் இங்க பாருங்க சார். Tunisha, இங்க பாருங்க மேடம், மேடம் சார் இங்க பாருங்க. Sudha, Jennifer,
சார் இங்கே பாருங்க சார். சார் நெக்ஸ்ட் சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். சார் இங்கே பாருங்க. ஓகே சார். லலிதா. சாந்தி. சார் இங்க பாருங்க. அம்ப்ரெல்லா டு ஸ்ட்ரீட் வெண்டர் சாந்தி. அம்ப்ரெல்லா கொடுங்க சார். சார் இங்க பாருங்க. சார் சார் ஆல்பி சார். சார் இங்க பாருங்க. Cash donation Daniel Christopher Christina 1000 rupees for each. இங்க பாருங்க. Tailoring machine. Hey. Blessy and Sangeeta. Tailoring machine. டெய்லரிங் மிஷின் எடுத்துட்டு வாங்க. Tailoring machine. கொஞ்சம் பின்னாடி நிறைய சேவைகளை செய்த நம்முடைய வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி நிறைய சேவைகளை செய்து மாவட்டத்தினுடைய பாராட்டுதலை பெறுகிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக டிஸ்ட்ரிக்ட் கல்பனா. நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நிழற்குடை நன்றி உரை, இறுதியாக நன்றி உரை லைன் இனிகோ ஸ்டான்சி அவர்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வெல்கம். டைம் ஆயிடுச்சு. வந்திருக்கிற எல்லா பாஸ்ட் கவர்னர்ஸ் சுரேஷ் சார், ஜெயக்குமார் சார் and all of the members who are participate in this event, thank you so much. ஃபுட் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. Thank you. சார் சார் இங்க பாருங்க. ஓகே சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க.
100 ரூபா தருதா 200 ரூபா தருதா 150. ஆனால் ஓனர் கூட எடுத்தீங்களா பார்த்தியா?